இல்ல தமிழக வெற்றிக் கழகம் இந்த மக்களுக்கும், மண்ணுக்கும் மாற்றாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. சரி. அது இன்னைக்கு ஆட்சியிலும், அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய திமுகவ தான் தொடர்ச்சியாக எதிர்த்துக்கிட்டு இருக்குது. முதல் மாநாடுல இருந்தே அதுதான். ம். அரசியல் ரீதியா தன்னை திமுகவ தான் பிரகடனப்படுத்தியிருக்கு. ஆமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சிய தான் விமர்சனம் செய்யணும்னு தொடர்ச்சியாக விமர்சனம் செஞ்சுகிட்டு இருக்குது தமிழக வெற்றிக் கழகம். இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கும், திமுகவுக்கும் தான் நேரடியான போட்டி அப்படின்றத பலமுறை பதிவு செஞ்சுகிட்டு இருக்கு. ஆமா. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில இருக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு 54 ஆண்டுகள் கட்சின்னு சொல்லி, இன்னைக்கு பாசிசவாதிகளோட இன்னைக்கு அடிமை சாசனம் எழுதி குடுத்துட்டு, 54 ஆண்டுகள் கட்சி இன்னைக்கு ஒரு ஊழலை எதிர்த்து கேள்வி கேட்டு தொடங்கப்பட்ட அதிமுகவ கொண்டு போய் மண்டியிட வச்சுட்டாரேன்றதுல தொண்டர்கள் மிக அதிகமான வேதனையில இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய 50 ஆண்டுகள் கட்சியினுடைய அனுபவமான இருந்த தலைவர்கள், இன்னைக்கு எந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்கன்றத உங்களால பார்க்க முடியும். இதுல ஒரு கேள்வி என்ன சொன்னா, இத்தன நாள் எடுக்காத முடிவு, ஏன் இப்ப எடுக்கணும்? இத்தன நாள் அவங்களுக்கு கீழ தானே இருந்தாங்க. நீங்க இப்ப ஜாயின் பண்ணணும்னு சொல்லக்கூடிய இல்ல கட்சி, அவங்களுக்கான இத்தன அங்கீகாரம் நாள் இல்லல்ல. ம். அவங்களுக்கான அங்கீகாரம் ஏன் வேணும்ல. தெரியலையா? எத்தன நாள் தெரியலையா? நம்மளுக்கான அங்கீகாரம் இல்ல. நம்ம அடிமைப்படுத்தப்படுகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இத்தன நாள் தெரியலையா? அடிமையா இருப்பது தவறல்ல. ம். அடிமை என்பதை உணராததே தவறுன்றாரு அம்பேத்கர். ம். இன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்க அவ்வளவுதான். வெளியில வராங்க. ஓகே. அப்படிதான் அத எடுத்துக்கணுமே தவிர்த்து, இன்னைக்கு அவருக்கு ஞானம் பிறந்திருக்கு. புரியுதுங்களா? நான் அவரு தாவேகாக்கு அந்த வராரு இல்ல. ஞானம் பொறந்திருக்கா? இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது திட்டங்கள் இருக்குதா? இல்ல திட்டங்கள் தீட்ட வேண்டிய எந்த அவசியமும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இல்ல. ஓகே. புரியுதுங்களா? இன்னைக்கு திமுக கூட்டணியும் உடையும்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு பின்னாடி என்ன திட்டம் இருக்கா? வரக்கூடிய காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய இன்னைக்கு தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டம் ஆயிடுச்சு. 2026 ஜனவரியில இந்த டிசம்பர்ல மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் உண்டுன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு இந்த தகவல் தான் பிரேக்கிங் நியூஸ்ல போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? இல்ல மார்னிங்ல இருந்து அதான் போயிட்டு இருக்கு. அததான் சொல்றேன். ஆ. நேத்து ஒரு பிரேக்கிங் நியூஸ். அந்த மாரி தொடர்ச்சியான பிரேக்கிங் நியூஸ்ல தொடர்ச்சியா தமிழக வெற்றிக் கழகம் இந்த ஒட்டுமொத்த மீடியாவையும் தன்னுடைய பிரேக்கிங் செய்தியாலையும் தாவேக்காவால தான் இது முடியுன்றதுலயும் இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களுமே இன்னைக்கு அததான் பிரேக்கிங் நியூஸா போட்டுட்டு